சோழ புலிக்கொடியை தெற்காசிய நாடுகள் வரைக்கும் எடுத்துட்டு போய் கடல்களுக்கு நடுவே மாபெரும் ராஜாங்கம் நடத்திட்டு இருந்த ராஜேந்திர சோழனை கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். வானவன் மாதேவிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் கிபி 970 வருட காலகட்டத்தில் பிறந்த மதுராந்தகன் அப்படின்ற குழந்தை தான் பிற்காலத்துல ராஜேந்திர சோழன் அப்படின்னு. என்னதான் பாண்டியர்களுடைய பகையை வென்றாலும் இந்த ரத்னஹாரமும் மணிமுடியும் கைவசம் வந்தாதான் முழுமையான வெற்றியாக கருதப்படும் அப்படின்றது எப்பவுமே சோழர்கள் கிட்ட ஒரு குறையாவே இருந்தது. முதலாம் பராந்தக சோழனின் காலத்தில் முடித்து வைக்க முடியாதது ராஜேந்திர சோழனுடைய காலத்துல முடித்து வைக்கப்பட்டது. பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாஸ் மொமெண்டா இருக்கும். ஒரு பக்கம் கோதாவரி நதிக்கரையில ராஜேந்திர சோழன் காத்துக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய படைகளை அனுப்பிட்டு காத்துட்டு இருக்காரு. கங்கை நதியிலிருந்து பொற்குடங்களை தலையில ஏந்தி நார்த் இந்தியாவை சேர்ந்த மன்னர்கள்லாம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி வராங்க. ஸோ இப்படியான ஒரு மாஸ் மொமெண்ட்டை கங்கை வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச்சில் இந்தியாவுக்குள்ள அவருடைய செல்வாக்கை காட்டக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்கலாம். எல்லாருமே அவங்களுடைய நிலப்பரப்பை மட்டுமே எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலப்பரப்புல மட்டும் கிடையாது, கடல் பரப்புலையும் நான் ராஜா தான் அப்படின்னு காட்டினாரு ராஜேந்திர சோழன். லாமூரி தேசமும் கலை தக்கோர் புகழ் தலை தக்கோலமும். இப்ப லாமூரி தேசம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமத்ரா தீவுகள் இருக்கு இல்லையா, கேன கலர்பொழில் மாணக்கவாரமும். மாணக்கவாரம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடம் தான். நிக்கோபார் தீவுகள் தான் அந்த காலத்துல நக்கவாரம், மாணக்கவாரம். இங்கிருந்து நீங்க எங்க போனாலுமே, நீங்க கப்பலை எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாலுமே நீங்க நிறுத்துற இடம் சோழர்களின் துறைமுகமாக இருப்பதன் மூலமா செல்வத்தை பெருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. உலகின் மிகச்சிறந்த கப்பற்படையை அவரு நிர்மாணம் செய்யறாரு. நம்ம தமிழ் மன்னர்களை பற்றி தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போய் யாருக்கிட்டையாவது கேட்டோம்னா யார் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அவங்களாம் சொல்கிறது ராஜராஜனாக தான் இருக்கும். த லேண்ட் ஆஃப் த சோலாஸ் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. ஏன் நம்மளையே பல பேர்கிட்ட மாமன்னன் யார், தமிழ் மன்னன் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ராஜராஜ சோழனாக தான் இருக்கும். அதாவது வடக்கே வேங்கடம் தெற்கே குமரி அப்படின்னு இருந்த தமிழ் நிலப்பரப்பில் நமக்கு மால்தீவ்ஸ் ஆகட்டும், வட இலங்கை, இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் நிலப்பரப்பின் ஆட்சியை, சோழ நிலப்பரப்பின் ஆட்சியை விஸ்தரித்து கொடுத்த ராஜராஜனை கொண்டாடி தீர்க்கும் நாம், அதே அளவுக்கு தமிழ் நிலப்பரப்பு அப்படின்றத தெற்காசிய நாடுகள் வரைக்கும் எடுத்துட்டு போன சோழ புலிக்கொடியை தெற்காசிய நாடுகள் வரைக்கும் எடுத்துட்டு போய் கடல்களுக்கு நடுவே மாபெரும் ராஜாங்கம் நடத்திட்டு இருந்த ராஜேந்திர சோழனை கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். பொதுவாக ஒரு துறையில் ஒரு சாதனையாளர் இருக்காரு, அவர் இது வரைக்கும் இல்லாத சாதனையை அவர் அந்த குடும்பத்திலேருந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சாதனையாளரோட அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சந்ததிகள் தலைமுறைகள்லாம் வராங்க இல்லையா, அவங்க பண்ணுற ஒவ்வொரு சாதனையுமே இந்த சாதனையாளரோட சாதனையோட ஒப்பீடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜராஜ சோழன் அவர்களது சாதனைகளை எல்லாம் தாண்டிய சாதனைகளை செஞ்சவர் தான் ராஜேந்திர சோழன். இப்போ ராஜேந்திர சோழன் நடத்திய த கிரேட் கேஞ்சட்டிக் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை அது கங்கை மீதான படையெடுப்பு. அதனால தான் அவருக்கு கங்கை கொண்டான் அப்படின்ற ஒரு பேரும் கிடைச்சது. ஸோ இந்த கங்கை மீதான படையெடுப்பு எடுத்து இந்த வருஷத்தோட 1000 வருஷம் ஆகுது. ஸோ 1000 வருஷம் இந்த 2025 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த வருஷத்தில் நம்ம ராஜேந்திர சோழனை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அவரோட மெய்கீர்த்தியில் அழகாக சொல்லியிருப்பாங்க, அலை கடல் தாண்டி களம் பல செலுத்தி வெற்றிகள் பல குவித்த கோப்பர கேசரி ராஜேந்திர சோழன். அவருடைய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய வரலாறு என்ன, அவருடைய மிகப்பெரிய சாதனைகள், வாழ்நாள் சாதனைகள் என்ன, ராஜேந்திர சோழனை தமிழர்கள் ஏன் கொண்டாடி தீர்க்க வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிகளே, நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். ராஜேந்திர சோழன், இவரை நான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் செய்த சாதனைகள் ஏராளம் அப்படின்னு சொன்னாலும் இவர் 3 முக்கிய சாதனைகளாக நம்ம இதை பட்டியலிடலாம் அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்னா, முதல்ல சிங்களம் மீது படையெடுத்தது, அடுத்தது கங்கை மீது படையெடுத்தது, அடுத்தது கடாரம் கொண்டான் அப்படின்றது. இப்போது சிங்களம் மீது படையெடுத்தது இதையே நான் முக்கியமான சாதனையாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ராஜராஜன் அவருடைய தந்தை ராஜராஜன் கூட தானே சிங்களம் மீது படையெடுத்தார், இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அங்கே போய் என்ன நடந்தது, சிங்களம் மீது அவர் படையெடுத்து அவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்றது இவருடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப கால மிக முக்கியமான ஒரு சாதனையாக இந்த
சிங்கள படையெடுப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது த கிரேட் கேஞ்சட்டிக் எக்ஸ்பெடிஷன், கங்கை மீது படையெடுத்தது. கங்கை மீது படையெடுத்தார் அப்படின்னா கங்கை வரைக்கும் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்றது கிடையாது. அதை வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். அதுக்கு பின்னாடி என்ன வரலாறு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி கடாரம் கொண்டான். கடாரம் கொண்டான் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இதில் தான் நம்ம அவர் உலக புகழ் பெற்ற ராஜேந்திர சோழனது கப்பற்படையை பற்றியும் கடல் மீது அவர் செலுத்திய ஆதிக்கத்தை பற்றியும் அந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சரி, இந்த 3 சாதனைகளையும் வந்து 3 சாப்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ராஜேந்திர சோழனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, இவருடைய தோன்றல் என்ன, வழித்தோன்றல் என்ன அப்படின்லாம் பார்க்கணும். அப்படின்னா நம்ம முற்கால சோழர்கள் அந்த காலகட்டத்துக்கு போகணும். இப்போது களப்பிரர் காலம் தமிழ்நாட்டில் இருந்தது இல்லையா, 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா சோழர்கள் தலையெடுக்கிறதுக்கு சில நூற்றாண்டுகள் ஆச்சு. களப்பிரருக்கு அப்புறமா பல்லவர்கள் தலையெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் பாண்டியர்களும் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஆனால் சோழர்கள் மட்டும் அவங்களுடைய ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சின்ன பிரதேசமாக தான் இருக்காங்க சோழர்கள். அந்த குலம் அப்படி தான் இருக்குது, கட்டுப்பட்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் பிற்கால சோழர்கள் அவங்க வந்து தலையெடுக்கிறதுக்கு முதல்ல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் வந்து திருப்புரம்பியம் போரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததன் மூலமாக பிற்கால சோழர்கள் அப்படின்ற அந்த சோழ ராஜ்யம், அந்த ரைஸ் ஆஃப் சோலாஸ் அப்படின்றத தொடங்கி வைக்கிறார். இதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம வந்து இந்த ராஜேந்திர சோழனுக்கு போக போகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கோல்டன் பீரியட் இருந்தது. அதுதான் சுந்தர சோழருடைய காலகட்டம். இப்போ சுந்தர சோழருடைய காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சோழ பிரதேசங்கள், சோழ சைன்யங்கள் அப்படின்றது வந்து விஸ்தரிக்கப்படுது. இவருக்கு பிறகு ஆதித்த கரிகாலன் வர வேண்டியது. இந்த ஆதித்த கரிகாலன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் டு பொன்னியின் செல்வன் நம்ம வந்து ஆதித்த கரிகாலன் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கொலையாகப்படுறாரு இல்லையா. ஸோ அதை சுற்றி இருக்கும் மர்மங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம பொன்னியின் செல்வனில் பார்க்குறோம். ஸோ சுந்தர சோழர் அவருடைய மகனான ஆதித்த கரிகாலன் இறக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா யார் வராங்கன்னா சுந்தர சோழனுடைய தம்பியான மதுராந்தகர் அவர் வந்து வராரு. இந்த மதுராந்தகரை உத்தம சோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதுராந்தகர் வராரு. மதுராந்தகருக்கு பிறகு சுந்தர சோழருடைய இளைய மகன் அவர் தான் பொன்னியின் செல்வன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராஜராஜ சோழன் வராரு. இப்போ இந்த ராஜராஜ சோழன் எடுத்த உடனே வந்து சின்ன வயசுலேயே ஆட்சிக்கு வந்துட்டாரா, அவருக்கு வந்து மணிமுடி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவருடைய சித்தப்பா இருக்கார் இல்லையா மதுராந்தகர். ஸோ அவருடைய காலம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் இவர்கிட்ட வருது. நியாயப்படி பார்த்தா ஆதித்த கரிகாலன் தான் வந்து பட்டத்து ராஜாவா ஆகணும். பட் அவர் இறந்ததுனால அவருடைய சித்தப்பாக்கு பிறகு நம்ம ராஜராஜ சோழன் முடி எடுக்கிறாரு. இப்போ அவர் வந்து அரசவையில் ராஜாவா உட்காரும்போது அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ வயசான காலகட்டத்தில், அதாவது கிபி 985 அப்படின்ற காலகட்டத்தில் தான் இவரே வந்து ராஜாவாக ஆகிறாரு. இப்போ இவர் ராஜாவாக ஆகும்போது ராஜராஜ சோழனுக்கு பட்டத்து மகாராணி உட்பட்ட ஏகப்பட்ட மனைவிகள். இப்போது செப்பேடுகளின் கணக்குப்படி நம்ம பார்த்தா அவருக்கு ராஜராஜ சோழனுக்கு 11 மனைவிகள் இருந்தால் சொல்கிறாங்க. அதில் ஒரு மனைவி தான் வானவன் மகாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுவன மாதேவி. இவங்க வந்து சேர அரசனுடைய மகள். இவரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த வானவன் மாதேவிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் கிபி 970ஆம் வருட காலகட்டத்தில் பிறந்த குழந்தை தான் மதுராந்தகன். என்னடா ராஜேந்திர சோழனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுராந்தகன் யாரை பற்றியோ பேசுகிறோமே அப்படின்னு பார்த்தா, இந்த மதுராந்தகன் அப்படின்ற குழந்தை தான் பிற்காலத்தில் ராஜேந்திர சோழன் அப்படின்னு பேர் எடுத்து உலக அளவில் புகழ் சேர்த்தது. இந்த மதுராந்தகன் அப்படின்ற பேர் வந்து ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோழர் குலத்தை பொறுத்த வரைக்கும் தாத்தாவுடைய பேரை வந்து பேரனுக்கும் அப்புறம் அத்தையோட பேரை மருமகளுக்கும் இந்த மாதிரி மாறி மாறி வைக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் மாறி மாறி அவங்களோட பேரையே வச்சுக்கிறதுக்கான ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அந்த வகையில் தன்னுடைய சிற்றப்பன், தன்னுடைய சித்தப்பா மதுராந்தகர் இருக்கார் இல்லையா, உத்தம சோழன் என்கிற மதுராந்தகன், அவருடைய பேரை தன்னுடைய மகனுக்கு ராஜராஜ சோழன் வந்து வச்சிருக்காரு, மதுராந்தகன் அப்படின்னு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு பட்டம் வாங்கும்போது ராஜேந்திர சோழன் அப்படின்னு மாத்திட்டார். ஸோ இப்படி பேர்கள் வந்து திரும்ப திரும்ப வர்றது இந்த அரச குடும்பங்கள்ல அப்படின்றது நமக்கு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் குழப்பம் விளைவிக்கிறதா இருந்தாலும் அவங்க வந்து அன்பின் பாலும் மரியாதை நிமித்தமாகவும் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து 2ஆம் மதுராந்தகன் எனப்படும் ராஜேந்திர சோழன். ஸோ இவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய குழந்தை பருவம்லாம் வந்து பழையாறை அப்படின்ற ஊரில் இருந்தது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பழையாறை அப்படின்றது சோழர்களுடைய ரொம்ப பழைய ஒரு தலைநகரம். சோழர்களுடைய முக்கியமான ஊர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர், பழையாறை, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் ரொம்ப முக்கியமான தலைநகரம். அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் தான் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பழையாறை அப்படின்றது ரொம்ப அந்த காலகட்டத்தில் அவர் குழந்தையா இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊராக இருந்திருக்கு. அங்கே தான் வந்து அரச மாளிகை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ
பாட்டியோட அவர் வந்து வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ராஜராஜன் இருக்கார் இல்லையா, அவருடைய அக்கா குந்தவையும் இருந்திருக்காங்க. ஸோ செம்பியன் மாதேவி, குந்தவை, அதுக்கப்புறம் இவருடைய அம்மா வானவன் மாதேவி. ஸோ இவங்க 3 பேருடைய பராமரிப்பில் அந்த குழந்தை வந்து அங்கே பழையாறை அரண்மனையில் வளர்ந்துருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழையாறையில் மாளிகை மேடு அப்படின்ற இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து பழையாறையில் சோழர்களின் மாளிகைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்து அது இப்போ வந்து தரைமட்டம் ஆயிடுச்சு அப்படின்றத உணர்த்தும் விதமாக அந்த மாளிகை மேடு அப்படின்ற பேர் இருக்கு. ஸோ இங்கேருந்து அவருடைய இளமை காலம் ஆரம்பிக்குது. இப்போ ராஜேந்திர சோழனுடைய பட்ட பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் இருக்கு. இப்போ பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன், மகிபால குலகாலன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்ட பெயர்கள் இருந்தாலும் அவருடைய தந்தைக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பேரை நம்ம சொல்லணும். அதுதான் மும்முடி சோழனின் களிறு அப்படின்றது. இப்போ மும்முடி சோழன் களிறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முடிகளையும், அதாவது வெறும் சோழர்களின் தலைவனாக மட்டும் இல்லாம சோழ பாண்டிய சேரர்களின் தலைவனான ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, இவருடைய களிறு. களிறு அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். ஒரு ராஜாவுக்கு யானை எவ்வளவு முக்கியம், ஒரு போர்ல போர் யானை எந்த அளவுக்கு முக்கியமோ, வெற்றிகளை கொண்டு வருமோ, அந்த மாதிரி ராஜராஜனின் அரசியல் வாழ்க்கையோட வெற்றிக்கு ஒரு யானை மாதிரியான ஒரு பலமாக ராஜேந்திர சோழன் இருந்தாரு. அப்படின்ற காரணத்தால தான் இந்த மும்முடி சோழன் களிறு அப்படின்றது பட்டத்தை வந்து ராஜேந்திர சோழனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழன் அரசனாக பதவி ஏற்றுக்கொண்ட உடனே அவர் ரொம்பலாம் காலம் தாழ்த்தல. தனக்கு அடுத்ததாக தன்னுடைய மகனான 2ஆம் மதுராந்தகன், அதாவது ராஜேந்திர சோழன் தான் வந்து அடுத்தது பட்டத்து அரசனாக ஆகணும் அப்படின்னு கை காட்டிடுறாரு. ஸோ இது வந்து சோழர்கள் குலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு ராஜா வயசாகி இறந்ததுக்கு அப்புறமாவோ, அதுக்கப்புறமா வந்து யார் ராஜாவாகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வாரிசு சண்டை வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருந்தது. ஸோ இப்படி அடுத்தது தந்தைக்கு அடுத்தது தான் வந்து பட்டத்து அரசனாக வர வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு ராஜேந்திர சோழன். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆரம்ப காலகட்டத்திலே, அதாவது ராஜராஜ சோழன் அரசனாக பதவி ஏற்கும் போது மகனுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவருக்கு வந்து அடுத்தது நம்ம தான் இந்த சோழ சைன்யத்தை கட்டி காக்கணும் அப்படின்ற பொறுப்பு நமக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சிடுது. இப்படியாக ராஜேந்திர சோழனுடைய அரசியல் போர்த்திறன் இதெல்லாம் வந்து பட்டை தீட்டப்படுது. ஸோ அப்போ ஆட்சி அதிகாரத்தை பார்க்குறாரு. கூடவே வந்து ஒரு 25 வருஷம் கிட்ட இவர் துணை அரசனாக இருக்கிறாரு. இருந்து அப்பாவுக்கு பல இடங்களில் போருக்கு வந்து போய் பல வெற்றிகளை அப்பாவுக்காக குவிச்சு கொடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து ராஜராஜ சோழனுடைய பெரிய பலமா இருக்கிறாரு. அதன் காரணமாக இவருக்கு வந்து பஞ்சவன் மாராயன் அப்படின்ற ஒரு பட்டமும் கிடைக்குது. தந்தைக்காக மகன் பல இடங்கள்ல முன்னாடி நின்று வந்து போர் செய்கிறாரு, பல வெற்றிகளை வந்து குவிக்கிறாரு. இப்போ சோழ சைன்யத்துக்கு அந்த காலகட்டத்தில் பகைவர்கள் அப்படின்னா சேரர்களும் பாண்டியர்களும் மட்டும் கிடையாது. இந்த பாண்டியர்களையும் சேரர்களையுமே வந்து ராஜேந்திர சோழன் போய் ஒடுக்கிறாரு. எல்லாத்தையும் அவங்கவுங்க இடத்துல கப்பம் கட்டுற மாதிரி, எப்பெல்லாம் அவங்களுடைய குரல் வந்து ஓங்குதோ அப்பெல்லாம் வந்து கப்பம் கட்டுற மாதிரி அங்கங்க அவங்கள போய் அடக்கி வைக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுடைய பகைவர்கள் அப்படின்னா வந்து இவங்க மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டு பகுதி மட்டும் கிடையாது, அதுக்கு மேல சாளுக்கிய வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாளுக்கிய, மேலை சாளுக்கியம், கீழே சாளுக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாளுக்கியர்களால் ஒரு பெரிய பிரச்சனை எப்போவுமே சோழர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த ராஜேந்திர சோழனுடைய சாதுரியத்தால் இந்த சாளுக்கிய மன்னர்கள் வந்து எப்படி இவங்க கையாளப்பட்டாங்க, எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணாரு, அவருடைய அரசியல் போர்த்திறம் எப்படி இருந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ சாளுக்கிய மன்னர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ சைன்யத்துக்கு மேலே தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்கு மேலே வந்து மேலை சாளுக்கியம், கீழே சாளுக்கியம் அப்படின்னு 2 இருந்தது. மேலை சாளுக்கியம் அப்படின்னா இவங்களை வந்து கன்னட பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துங்கபத்ரைக்கும் கிருஷ்ணா நதிக்கும் வடக்கே இருக்க இடங்கள்லாம் வந்து மேலை சாளுக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கீழே சாளுக்கியம் அப்படின்னா இது வந்து வேங்கை நாடு அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கும் நடுவில் இருக்க பகுதியை வந்து கீழே சாளுக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலை சாளுக்கியத்தில் வந்து சத்யாஸ்ரயன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மன்னனோட சோழர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை, தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கீழே சாளுக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விரிசல் ஏற்படுது. அதாவது அடுத்ததாக வாரிசு யார் அப்படின்றதுல இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அதுல மூத்த பரம்பரை, இளைய பரம்பரை அப்படின்னு 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதுல இந்த மூத்த பரம்பரை இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து உதவிய சோழர்கள் கிட்ட உதவி நாடுறாங்க. இளைய பரம்பரை என்ன பண்றாங்கன்னா, இந்த சத்யாசிரயன் மேலை சாளுக்கிய மன்னன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போறாங்க. அவங்கிட்ட போய் எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நேரத்துல ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப சமயோஜிதமா ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. அதன்படி ராஜேந்திர சோழனை படையெடுத்து அனுப்பி வைக்கிறாரு. எங்க மேலை சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு.
கொடுக்குறாரு. இப்போ இந்த மேலை சாளுக்கிய மன்னனான சத்யாசிரயன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சோழ சைன்யத்தை ரொம்ப குறைவா மதிப்பிடுறாரு. ஆனா சோழ சைன்யத்துக்கு தலைவனாக வந்த ராஜேந்திர சோழனும் அவருடைய படைகளையும் போராற்றலையும் வந்து இவரால் வந்து சந்திக்கவே முடியல. அதே இடத்துல ஒரு பெரிய சண்டை வருது. பெரிய போருக்கு அப்புறமா இந்த மேலை சாளுக்கிய மன்னன் வந்து தோத்து போயிடுறாரு. தோத்து போனதோட மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழன் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து பெரும் தனங்களை வாரி கொண்டுட்டு நேரா அப்பாவை பார்க்க வராரு, தஞ்சாவூருக்கு போறாரு. ஸோ பெரும் வெற்றியோட இத்தனை வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இல்லையா சாளுக்கிய மன்னர்கள். ஸோ இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த கையோட பெரும் தனத்தை திரட்டிக்கிட்டு தஞ்சை இருக்கிற தஞ்சாவூருக்கு போறாரு. தஞ்சாவூருக்கு போன உடனே அதை பார்த்த தந்தை ராஜராஜ சோழனுக்கு அவ்வளவு சந்தோஷம் உச்சி முகர்றாரு. இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு வந்து பஞ்சவன் மாராயன் அப்படின்ற பட்டம்லாம் கிடைக்குது. மகனுக்கு பட்டம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மகனுக்கு தோளோடு தோள் நின்று அந்த படை வீரர்கள்லாம் வந்து சண்டையிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி பல பரிசுகளையும் பட்டங்களையும் தராரு. அதை வந்து காவிதி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வட ஆற்காடு ஜில்லா இருக்கு இல்லையா, இங்கே வந்து காவேரி பாக்கம் அப்படின்னு இருக்கும். வட ஆற்காட்டுக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட இயற்பெயர் வந்து காவிதி பாக்கம். அதாவது காவிதி அப்படின்ற பட்டம் அப்படின்னு இல்லையா, காவிதி பட்டத்தை பரிசாக பெற்ற சேனை தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கம் அப்படின்றது தான் இந்த காவிதி பாக்கம். இதுதான் காலப்போக்கில் மருவி காவேரி பாக்கம் அப்படின்னு பேராயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து சாளுக்கிய மன்னர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். சரி, மேலை சாளுக்கிய மன்னனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்தாச்சு, போரிட்டு ஜெயிச்சாச்சு. இப்போ கீழே சாளுக்கிய வம்சத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கீழே சாளுக்கிய வம்சத்தில் இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அங்கே ஒரு வாரிசு இருக்குது, விமலாதித்தன் அப்படின்ற ஒரு வாரிசு இருக்குது. அதுக்கு ராஜராஜ சோழன் தன்னுடைய மகளான குந்தவையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இப்படி கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு ராஜதந்திரமாக இருந்தது. ஸோ இப்படி நம்ம வந்து திருமண உறவை தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இப்படி திருமண உறவை பண்ணுறதன் மூலமாக இந்த சாளுக்கிய வம்சத்தில் சோழர்கள் செல்வாக்கு அப்படின்றது, சோழர்களின் பங்களிப்பு அப்படின்றது தொடர்ந்து வருவதை உறுதி செய்கிறாங்க. ஸோ இப்படியாக சோழர்களுக்கு தீராத தலைவலியாக இருந்த சாளுக்கியர்களின் பிரச்சனை அப்படின்றது ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வருது. ஸோ வரப்படுது. ஸோ இதுக்கு கீ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் தான். சரி, இப்படி உள்நாட்டு பகையெல்லாம் எப்படி சமாளிச்சாரு ராஜேந்திர சோழன் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அடுத்தது அவருடைய 3 முக்கிய சாதனைகள் அப்படின்னு சொன்னேனே, ஸோ அந்த சாதனைக்கு போகலாம். முதல் முக்கியமான சாதனை சிங்கள படையெடுப்பு. இப்போ சிங்கள படையெடுப்பு அப்படின்றது நம்ம ஏற்கனவே ராஜராஜ சோழன் பற்றியெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ராஜராஜ சோழன் பொன்னியின் செல்வனில் பார்க்கும்போது தெரியும், கடற்படையெல்லாம் எடுத்துட்டு வட இலங்கையை வந்து கைப்பற்றினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அங்கே தான் அந்த ஊமை ராணி கதையெல்லாம் கூட வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியிலிருந்தே சோழர்களுக்கு சிங்களத்தோட எப்போவுமே வந்து ஒரு பகை இருந்துகிட்டே இருந்து அப்பப்போ போய் உங்களை கைப்பற்றுவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். பட் இவர் போனது ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதலாம் பராந்தக சோழனுடைய காலகட்டத்துக்கு போகணும். இப்போ முதலாம் பராந்தக சோழனுடைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, எப்போவுமே இப்போ சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சோழ மன்னனான முதலாம் பராந்தக சோழன் வந்து பாண்டியரோட சண்டையிடுறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் ராஜசிங்க பாண்டியன் அப்படின்றவர் இருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த ஒரு கட்டத்தில் வந்து இவர் நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, உடனுடன் அவருடைய முக்கியமான பொக்கிஷங்கள் சிலவற்றை எடுத்துகிட்டு போய் இலங்கையில் இருக்க இலங்கை வேந்தன், அவருடைய நண்பரான இலங்கை வேந்தன் கிட்ட கொடுத்துட்றாரு. இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து போரில் தோத்துருவோம்னு நினைக்கிறோம், என்ன நடந்தாலும் இதை வந்து எங்கள் உயிருக்கும் மேலான இந்த பொக்கிஷத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், இதை வந்து நீங்கள் எத்தனை காலம் ஆனாலும் இதை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பை தன்னுடைய இலங்கை நண்பன் கிட்ட கொடுக்குறாரு. அப்படி என்ன அது பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள் கிட்ட அவங்களுடைய மணிமுடியும் ரத்தின ஹாரம் ஒன்று இருந்தது. இந்த ரத்தின ஹாரம் அப்படின்றத இந்திரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திரனே பாண்டிய வம்சத்துக்கு பரிசாக அளிக்கப்பட்டதா நம்பக்கூடிய ஒரு ரத்தின ஹாரம் அது. ஸோ அந்த ஹாரமும் மணிமகுடங்களும் உங்ககிட்ட இருந்தது. ஸோ இதை தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இலங்கை வேந்தன் கிட்ட இருக்கு. இப்போ சோழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தினஹாரம் பாண்டியர்கள் கிட்ட இல்லை அப்படின்றதும், இவங்க என்னதான் நம்ம பாண்டியர்களை வந்து ஒழிச்சு கட்டினாலும், அவங்கள என்னதான் பாண்டியர்களுடைய பகையை வென்றாலும், இந்த ரத்தினஹாரமும் மணிமுடியும் கைவசம் வந்தால் தான் முழுமையான வெற்றியாக கருதப்படும் அப்படின்றது எப்போவுமே சோழர்கள் கிட்ட ஒரு குறையாகவே இருந்தது. அதை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றது ஒரு குறையாகவே இருந்தது. ஸோ அது முதலாம் பராந்தகருடைய காலகட்டத்திலிருந்து ராஜராஜனுடைய காலகட்டம் வரைக்குமே வந்து தொடர்ந்து அதுக்கான தேடல்ன்றது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த தேடலுக்கான முற்றுப்புள்ளி அப்படின்றத வச்சது யாரு, இந்த தேடலை நிறைவுக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் தான். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா,
பெரும் சைன்யத்தோட இலங்கைக்கு போறாரு. இலங்கையோட வடபகுதி வரைக்கும் தான் இவங்களுடைய செல்வாக்கு இருந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி மொத்தமாக இலங்கையை கட்டுக்குள்ள கொண்டு வராரு. ஸோ இவர் கைப்பற்ற நேரத்தில் வந்து 5ஆம் மஹிந்தன் அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ 5ஆம் மஹிந்தன் என்ன பண்றாருன்னா இவரோட பயங்கரமான ஒரு போர்ல ஈடுபடுறாரு. ஆனால் பெரும் படையோட வந்த ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி இந்த இலங்கை மன்னனால ஒண்ணுமே பண்ண முடியல. இலங்கை வேந்தன் 5ஆம் மஹிந்தனுடைய மணிமுடி, அவருடைய பட்டத்து ராணியோட மணிமுடி, அவங்களுடைய பெரும் செல்வங்கள் மட்டும் இல்லாம இத்தனை காலமாக சோழர்கள் தேண்டிட்டு இருந்த அந்த பாண்டியர்களோட பொக்கிஷம், அதாவது இந்திராஹாரம், அவங்களுடைய மணிமுடி, அதெல்லாம் கையோட கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி முக்கியமா என்ன பண்றாருன்னா அவனுடைய தலைநகரம், இலங்கையின் தலைநகரமாக இருந்த அனுராதபுரத்தை தீக்கிரையாக்குறாரு. புதிய தலைநகரை முன் அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம சோழர்களுடைய படை தலைவன் ஒருத்தனை வந்து அங்க அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ராஜ பிரதிநிதியா அங்க வந்து உட்கார வச்சுட்டு கையோட இந்த இலங்கை வேந்தனை கொண்டு வந்து தன்னுடைய தஞ்சாவூர்ல தன்னுடைய தந்தைக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாரு. ஸோ இப்படி இங்க வந்து சிறைப்பட்ட இலங்கை வேந்தன் அவருடைய கடைசி காலம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் இங்கே இருந்து உயிர் விட்டான் அப்படின்றது இலங்கையோட சரித்திர நூலான மகாவம்சம் மூலமா நமக்கு தெரிய வருது. இப்படி முதலாம் பராந்தக சோழனின் காலத்தில் முடித்து வைக்க முடியாதது ராஜேந்திர சோழனுடைய காலத்துல முடித்து வைக்கப்பட்டது. ஸோ இந்த இலங்கை மீது படையெடுப்பு அப்படின்றது ராஜேந்திர சோழனுடைய ஆரம்ப காலத்தின் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மிக முக்கியமான அரசியல் சாதனைகள் அப்படின்னு பட்டியலிடும் போது இதை வந்து முதல் சாதனையாக நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததா கேஞ்சட்டிக் எக்ஸ்பெடிஷன் அப்படின்றத பார்க்கலாம். கங்கை மீதான படையெடுப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 அவர் வந்து கங்கை மீது படையெடுத்து 1000 வருஷம் ஆகுது. ஸோ 1000 வருஷம் ஆகியிருக்க இந்த காலகட்டத்தில் அவருடைய இந்த படையெடுப்பை பற்றி பேசுகிறோம். இப்போ கங்கை மீதான படையெடுப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் சும்மா கங்கை வரைக்கும் போயிட்டு வர்றதுக்காக அவர் வந்து படைகள் அனுப்புனாரா, இல்லை சோழ சாம்ராஜ்யத்தை வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு, அந்த பக்கமாக விரிவுபடுத்துறதுக்காக பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் எங்கே போனாலும் கைப்பற்றிட்டு மட்டும் வந்துட்டாரே தவிர சோழ சாம்ராஜ்யத்தை அந்த பக்கம்லாம் விரிவுபடுத்தலை. போன இடங்கள்லாம் வந்து போரிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா கங்கை வரைக்கும் போய் அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வர்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. கங்கை நீரை கொண்டு வர்றது மட்டும்தான் நோக்கமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அது வந்து கங்கை வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச்சில் இந்தியாவுக்குள்ள அவருடைய செல்வாக்கை காட்டக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். 1012வது வருஷம் ராஜேந்திர சோழன் வந்து பட்டத்து அரசனாக ஆகிறாரு. இப்போ அவருடைய ஆட்சி காலம் தொடங்கினதுக்கு அப்புறமா 1019வது வருஷத்துலேயே அவருக்கு தலைநகரை மாற்றணும் அப்படின்ற ஒரு தேவை, அதை பற்றின ஒரு யோசனை தொடங்கிடுது. ஸோ தலைநகரை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கேஞ்சஸ் எக்ஸ்பெடிஷன் அப்படின்றத தொடங்குறாரு. கங்கை மீதான படையெடுப்பை தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இந்த கங்கை மீதான படையெடுப்பு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக 2 வருஷம் ஆச்சு. ஸோ இது எதுக்கான தேவைப்படுது அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து எங்கே தலைநகரை மாற்றினார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அது வரைக்குமே ராஜராஜ சோழன் காலம் வரைக்குமே வந்து தஞ்சாவூர் தான் சோழர்களின் தலைநகராக இருந்தது. தஞ்சாவூர்லேருந்து என்ன பண்ணுறாருனா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தலைநகரம் மாற்றுறாரு. தலைநகரை வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி தஞ்சாவூரில் தன்னுடைய தந்தை எப்படி பெருவுடையார் கோயில் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக் மார்வலை கட்டினாரோ அதே மாதிரியான வடிவமைப்பில் இருக்கிற ஒரு கோயிலை கட்டுறாரு. அதுக்கு வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி புதிய தலைநகரத்தில் அரசனோட மாட மாளிகை, அரச மாளிகை வந்து கட்டப்படுது. அதுக்கு அடுத்ததாக இந்த இடம் வறண்ட இடம் அப்படின்றதுனால தண்ணீர் தேவையை வந்து நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக ஒரு செயற்கை ஏரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போது இங்கேருந்து 60 கல் தொலைவில் கொள்ளிடம் நதி இருக்குது. கொள்ளிடம் வந்து கடலில் போய் கலக்கிற இடம் இருக்குது. ஸோ கொள்ளிடத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கால்வாய் விட்டார். செயற்கையாக ஒரு கால்வாயை வெட்டி ஒரு 16 மைல் தொலைவுக்கு நீளம் இருக்க மாதிரியான ஒரு ஏரியை விட்டுறாரு. சோழகங்கம் அப்படின்ற 3 மைல் அகலமும் 16 மைல் நீளமும் இருக்கா மாதிரியான ஒரு செயற்கையான ஏரியை விட்டுறாரு. இது வந்து இவருடைய ஜலத்தூண் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இப்போ மகேந்திரகிரி எல்லாம் போனார் இல்லையா, ஸோ அங்கே போகும்போது அந்த கோயிலில் அவருடைய வெற்றி தூண் இருக்கும். எங்கெல்லாம் போறாரோ அவருடைய வெற்றியை பறைசாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய வெற்றியை வந்து ஒரு தூணாக பறைசாற்றாமல் தன்னுடைய வெற்றியை வந்து ஏரியின் வடிவில் பறைசாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட செயற்கையான ஏரி தான் இந்த சோழகங்கம் ஏரி. இப்போ சோழகங்கம் ஏரி இந்த புது தலைநகரம் உருவாகி இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து தண்ணியா கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் வந்து ஊற்றப்படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதன் பொருட்டு தான் இந்த கங்கை மீதான படையெடுப்பு தொடங்கப்படுது. இவருடைய கங்கை மீதான படையெடுப்பு கேஞ்சஸ் எக்ஸ்பெடிஷன் வந்து எப்படி போயிருக்காரு, இவருடைய சோழ சைன்யம் வந்து எந்த ரூட் வழியாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க மேப் படி பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து சோழ சைன்யத்திலேருந்து அப்படியே மேலே போனீங்கன்னா கன்னட பகுதி, ஆந்திர பகுதி, அதுக்கப்புறமா கலிங்க நாடு, அந்த காலத்து கலிங்க நாடு, அதாவது ஒரிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அப்புறம் மேற்கு வங்கம், அப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் வங்கதேசம், பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்போதைய வங்கதேச பகுதி வரைக்கும் போய் அங்கேருந்து கங்கையை கொண்டு வந்திருக்காரு.
இந்த கங்கை மீதான படையெடுப்பு வந்து ராஜேந்திர சோழனே நேரடியாக போனாரா அப்படின்னா கிடையாது. இங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறாரு. தன்னுடைய படைகளை வந்து கங்கை வரைக்கும் அனுப்பி வைக்கிறாரு. இவர் கோதாவரி வரைக்கும் போகிறாரு, போய் வெயிட் பண்ணுறாரு. கோதாவரி வரைக்கும் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்க சாளுக்கிய நாடுகள் அவங்களுடைய பகையெல்லாம் தீர்த்ததுக்கு பிறகு கோதாவரி வரைக்குமே சோழர்களின் செல்வாக்கு அப்படின்றது அவங்களுடைய கை ஓங்கி இருந்ததுனால அது வரைக்கும் அவர் போய் நின்று வெயிட் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து அவருடைய படைகள் போகுது. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மகேந்திரகிரி அப்படின்ற இடத்துக்கு போகுது. மகேந்திரகிரி அப்படின்றது அப்போதைய ஒரிசா பகுதியோட வடக்கு பகுதியில் இருக்குது. ஸோ மகேந்திர மலையை வந்து அவர் முதல்ல அங்கே போய் அவருடைய படைகள் போய் கைப்பற்றுறாங்க. அதன் பொருட்டாக அங்கே ஒரு தூண் நிறுவப்படுது. இன்னமும் அங்கே இருக்க ஒரு சிவன் கோயிலில் அந்த தூண் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து வங்கப்பகுதி, சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் கோசலை நாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷ் அந்த பகுதிகள்லாம் வந்து கோசலை நாடுலாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் படைகள் போகிறாங்க. அங்கே இருக்க மன்னர்கள் வந்து தெற்குலேருந்து ஒரு மன்னன் வந்து திக் விஜயம், என்னடா இது பொதுவாக வந்து நார்த்தில் இருந்து தான் வருவாங்க, வடக்குலேருந்து கிழக்குக்கு திக் விஜயம் பண்ணுவாங்க, இது என்னவோ தெற்குலேருந்து ஒரு மன்னனுடைய படைகள் வருது அப்படின்னு ஆரம்பத்தில் புரியாத மன்னர்களுக்கும் சோழனது இந்த படையோட பலத்தை பார்க்கும்போது வந்து புரியுது. பாதி பேர் வந்து அந்த படையோட பலத்தை பார்த்ததுக்கே சரணடைகிறாங்க. அப்படி சரணடையாதவங்க வந்து போரிட்டு தோற்கடிக்கப்படுறாங்க. இப்படியாக கலிங்க நாடு, கோசலை நாடெல்லாம் தாண்டி வங்க தேசம், அதாவது இப்போ இருக்க வங்க பகுதிக்கு போகிறாங்க. வங்காளத்தில் கோவிந்த சந்திரன் அப்படின்ற மன்னன் தோற்கடிக்கப்படுறாரு. அடுத்தது ஒரு பெரிய மன்னன் அப்படின்னா இப்போ இருக்க வங்காள தேசத்தில் உத்தரலாடத்து மகிபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் அவருடைய மெய்கீர்த்திலையும் ஒரு பெரிய வின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பகுதியில் மகிபாலன் அப்படின்றவர் ஒரு பெரிய அரசனாக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய சோழ சைன்யங்கள் போய் சண்டை போட்டு அவரை தோற்கடிக்கிறாங்க. இதன் மூலமா கங்கையை போய் அடைகிறாங்க. ஸோ அவருடைய சைன்யத்தில் தான் வந்து அந்த கங்கை நதி இருக்கு. அதை தாண்டினா கங்கை நதி அப்படின்னும் போது கங்கையில் என்ன பண்றாங்கன்னா சோழ நாட்டிலிருந்து அப்புறம் அங்க கைப்பற்றப்பட்ட யானைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த யானைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குறாங்க. இந்த யானைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டு கங்கையிலிருந்து கங்கை நதியிலிருந்து வந்து தண்ணி எடுக்கப்படுதான். இந்த தண்ணியெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா பொற்குடங்களில் கங்கை நீரை எடுத்து இப்போ ஒவ்வொரு மன்னரா தோற்கடிக்கப்பட்டாங்க இல்லையா, தோத்து போன மன்னர்களுடைய தலை மேல வச்சு அங்கிருந்து சோழ சைன்யங்கள் வந்து மார்ச் பண்ணிட்டு வராங்க. நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி வந்து ஒரு பெரும் படையா நடத்தி கூட்டிட்டு வராங்க. தோத்து போன மன்னர்கள்லாம் தலை மேல கங்கை நீரோடு வராங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய மாஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் கோதாவரி நதிக்கரையில் ராஜேந்திர சோழன் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய படைகளை அனுப்பிட்டு காத்துட்டு இருக்காரு. கங்கை நதியிலிருந்து பொற்குடங்களை தலையில ஏந்தி நார்த் இந்தியாவை சேர்ந்த மன்னர்கள்லாம் வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி வராங்க. ஸோ இப்படியான ஒரு மாஸ் மொமெண்ட்டை வந்து ராஜேந்திர சோழன் நடத்தி காட்டியிருக்காரு. ஸோ இப்படியாக தோற்றுப்போன மன்னர்களின் தலைமேல் கங்கை நீர் கொண்டு வரப்பட்டு சோழகங்கத்தில் ஊற்றப்படுகிறது. ஸோ இந்த சோழகங்கத்தை பற்றி நம்ம வந்து பேசும்போது சோழனது நீர் மேலாண்மையை பற்றி பேசணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது சோழர்களுடைய நீர் மேலாண்மை அப்படின்றது உலகறிந்தது. அவருடைய முப்பாட்டன் கரிகால் பெருவளத்தான் காலத்தில் கல்லணையை கட்டினாங்க, உலகத்துக்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில், ராஜேந்திர சோழனது காலகட்டத்தில் வறண்ட ஒரு நிலப்பரப்பில் ஒரு செயற்கையான ஏரியாவே வந்து உருவாக்கி இருக்காரு. அதன் மூலமா ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வந்து பாசன வசதி கண்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வரைக்குமே சோழர்களது நீர் மேலாண்மைக்கு இதை விட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்காது. ஸோ அதுக்கு ராஜேந்திர சோழனும் தப்பலை அப்படின்றது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படி தான் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் அப்படின்ற ஒரு டைட்டில் கிடைச்சது. இப்போது அவர்கிட்ட ஏகப்பட்ட டைட்டில்ஸ், இவரை பற்றி வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 25 டைட்டில் வரும் ராஜேந்திர சோழனை பற்றி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை டைட்டிலுமே அவருக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதான் இந்த கங்கை கொண்டான் அப்படின்ற பேரை வந்து அவர் ரசிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக வந்து நம்ம கடாரங்கொண்டான் அதுக்கு போகலாம். ஸோ அதுக்கான தேவை எங்கேருந்து ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது கடாரங்கொண்டான். இந்த பேர் வந்து ராஜேந்திர சோழனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, கடாரம் அப்படின்றது இப்போ இருக்க மலேசியாவில் கெடா அப்படின்ற ஒரு பகுதி, அதுதான் அந்த காலத்தில் கடாரம் அப்படின்ற பேரோட இருந்தது. ஸோ இந்த கடாரம் அப்படின்ற இடத்த இங்கேருந்து கடல் கடந்து போய் சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் கைப்பற்றினதுனால அவருக்கு கடாரம் கொண்டான் அப்படின்ற பேர் கிடைச்சது. ஸோ எதுக்காக இவர் கடாரம் வரைக்கும் போய் கைப்பற்றினாரு, இங்கேருந்து கடல் தாண்டி போய் கைப்பற்றினாரு அப்படின்றதுக்கான இமீடியட் பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான உடனடி பதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ரீ விஜய டைனஸ்டியோட ராஜ்யத்தோட ஏற்பட்ட சோழர்களுக்கு ஏற்பட்ட பிணக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடாரம், மலேயா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா தீவுகள், ஸோ இந்த பகுதிகளெல்லாம் சேர்த்து அந்த காலத்தில் ஒரு ராஜ்யம் செஞ்சிட்டு இருந்தாங்க, ஒரு அரச வம்சம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் சோழர்களுக்கும் அந்த காலத்தில் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, சோழர்களுக்கு உண்டான நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, ஸோ நாகப்பட்டினம்
துறைமுகத்தில் வந்து சூளாமணி விகாரம் அப்படின்னு ஒரு புத்த மடாலயம் இருக்கிற அளவுக்கு. இப்போ உங்களுக்குலாம் தெரியும், சோழர்கள் அப்படின்றவங்க வந்து தீவிர சைவர்கள். ஆனால் அவங்க இடத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகப்பட்டினத்திலேயே துறைமுகத்திலேயே சூளாமணி விகாரம் அப்படின்ற ஒரு புத்த மடாலயத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இந்த ஸ்ரீ விஜய டைனஸ்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட சமயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இவங்க இருவருக்கும் இருக்க நல்ல நட்பின் அடிப்படையில் தான் இங்கே வந்து இந்த புத்த மடாலயத்தை கட்டுறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இது வந்து மார விஜயோத்துங்கன் அப்படின்ற ராஜாவோட காலகட்டத்தில் அனுமதி கொடுக்கப்படுது. இந்த சூளாமணி விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நல்ல நட்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மார விஜயோத்துங்கன் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் கட்டுறாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த புத்த மடாலயத்துக்கு உங்களுடைய பேர்லேயே வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதன்படி ராஜராஜ பெரும்பள்ளி அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதுக்கு சம்மதிச்ச ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அந்த புத்த மடாலயத்துக்கு தானமாக ஆனைமங்கலம் அப்படின்ற கிராமத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு நட்பில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து சோழர்களுக்கு அந்த காலகட்டத்தில் கடல் தாண்டிய நல்ல உறவுகளும் இருந்தது மற்ற நாடுகளோட. அந்த அடிப்படையில் சீனாவோட ஒரு நல்ல உறவு இருக்குது. சீனாவுக்கும் சோழர்களுக்கும் இருக்க உறவுக்கு வந்து பாலமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ விஜய டைனஸ்டி அப்படின்னு சொன்ன இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு பாலமாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல உறவு இருந்தது. ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறமா ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த உறவில் விரிசல் விடுது. காரணம் சங்கிராம விஜயோத்துங்கன் அப்படின்ற ஒரு மன்னன் தான். இப்போ மார விஜயத்துங்கன் காலம் முடியுது, அதுக்கு அடுத்தது சங்கிராம விஜயத்துங்கன் காலகட்டம் வருது. ஸோ இந்த பக்கத்தில் சோழ சைன்யத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலகட்டம் வருது. ஸோ இந்த இருவருக்கும் வந்து சரியான ஒரு நட்புறவு இல்லை. காரணம், இந்த சங்கிராம விஜயத்துங்கன் இருக்கார்லே, இவர் என்ன பண்ணுறாருன்னா, சோழர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில உண்டான அந்த வணிக உறவுக்கு தடையாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணம். ஸோ இங்கிருந்து வணிகத்தை தடை செய்கிறாரு அப்படின்றதுக்காகவும் இந்த ஸ்ரீ விஜயநகர மன்னனுக்கு வந்து தக்க பாடம் புகட்டணும் அப்படின்ற பொருட்டு இங்கிருந்து கிளம்பி கடாரம் வரைக்கும் போறாரு. ஸோ சோழர்களுடைய படைபலம் எவ்வளவு, சோழர்களுடைய பலம் என்ன அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்காக இங்கிருந்து பாடம் புகட்டுறதுக்கு கடாரம் வரைக்கும் போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடாரம் வரைக்கும் அந்த பாடம் புகட்டுறதுக்கு மட்டும்தான் ராஜேந்திர சோழன் போனாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அங்கே வரைக்கும் போயிருந்தா அதை மட்டும் கைப்பற்றின கையோட திரும்பி வந்திருப்பாரு. பட் ராஜேந்திர சோழன் அப்படி பண்ணலை. இங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தெற்காசிய நாடுகள் எல்லாத்தையுமே அவர் காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, சுமத்ரா, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாத்தையுமே வந்து சோழ சைன்யத்தின் கீழே கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 12 தீவுகள் வந்து அவர் துறைமுகங்களாக ஏற்றுக்கிறாரு, சோழர்களின் துறைமுகமாக மாற்றுறாரு. இதெல்லாம் அவருடைய மெய்கீர்த்தியில் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு முன்னீர் பழந்தீவு, இது வந்து இப்போ இருக்க மால்தீவ்ஸ், சாந்திம தீவு, லக்ஷதீப், மானக்கவார தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதையும் வந்து சோழர்களின் துறைமுகமாக மாற்றுறாரு. அது இல்லாமல் அவருடைய காலகட்டத்தில் தலித்தக்கோலம், மதமாலிங்கம், அப்புறம் லாமுரி தேசம். ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஒரு 12 தீவுகள், இதோடைய பழைய பேர் புது பேர் என்ன அப்படின்றத பார்த்தோம். அது மாதிரி தெற்காசிய நிலப்பரப்பில் வந்து ஏகப்பட்ட நிலப்பரப்பை சோழ சைன்யத்தின் கீழே கொண்டு வராரு. இதெல்லாம் அவருடைய மெய்கீர்த்தியின் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது. இப்போ இதோடைய காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் இவர் ஏன் வந்து கடாரம், அது தெற்காசிய நாடுகள் மேலே வந்து கவனம் செலுத்துறாரு, ஏன் நம்ம நார்த் இந்தியாவுக்கு வரல, அவர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்க அரசர்கள் கிட்டலாம் வந்து நேரடியாக மோதாமல் ஏன் வந்து கடல் பக்கமாக போனார், கடல் தாண்டி போனார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ராஜேந்திர சோழன் அவருடைய ஒரு தரிசனம், அரசியல் தரிசனம் தான். அவருடைய ஒரு விஷனரியாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு சிறந்த மன்னன் அப்படின்னா அவருடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும், அல்டிமேட்டாக அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ராஜாங்கத்தின் செல்வத்தை வந்து பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு. இப்போ செல்வம் வந்து சிறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் பகையெல்லாம் முடிச்சாச்சு, பகை முடித்த சோழன் அப்படின்ற பட்டத்தையும் வாங்கியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக செல்வம் பெருக்கணும் அப்படின்னா வணிகம் சிறக்கணும். இப்போ வணிகம் சிறக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ பிளேஸ்மெண்ட் என்ன, சோழ ராஜ்யத்தோட பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய தீபக்கர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை சுற்றியும் வந்து கடல் இருக்குது அப்படின்னும் போது அவர் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பாசிபிலிட்டியை பார்க்குறாரு. ஸோ கடலில் வாணிபத்தை சிறக்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் கண் முன்னாடி தெரியுது. அதாவது இந்த பக்கத்தில் ஐரோப்பா இருக்குது, இந்த பக்கத்தில் தெற்காசிய நாடுகள் இருக்குது. ஸோ ஐரோப்பாவிலேருந்து எந்த பொருள் வந்தாலும் தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு வரும். அதே மாதிரி தெற்காசிய நாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் இதை தாண்டி தான் போகணும் அப்படின்னும் போது சோழர்களின் துறைமுகங்களை பெருக்கிறதன் மூலமா செல்வத்தை பெருக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கப்பல்கள், கலங்களை வந்து கட்டுறாரு. இப்போ வணிகம் சிறக்கிறதுக்கு டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, வணிகர்களுடைய
பாதுகாப்புக்கு உதவி பண்ணணும். இப்போ வணிகர்களுடைய பாதுகாப்பு சிறக்கணும் அப்படின்னா நமக்கு கப்பற்படை, மிகச்சிறந்த கப்பற்படை வேணும். அதன் மூலமாக வணிகர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அதே மாதிரி நம்ம மற்ற இடங்களுக்கு போய் புது புது துறைமுகங்களை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இங்கிருந்து நீங்கள் எங்கே போனாலுமே, நீங்கள் கப்பலை எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாலுமே நீங்கள் நிறுத்துகிற இடம் சோழர்களின் துறைமுகமாக இருப்பதன் மூலமாக செல்வத்தை பெருக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அதுக்காக மிகப்பெரிய கப்பற்படை, அவர் இருந்த காலகட்டத்தின் உலகின் மிகச்சிறந்த கப்பற்படையை வந்து அவர் நிர்மாணம் செய்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு பேர் வாங்குறாரு. ஸோ இப்படி தெற்காசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் தெற்காசிய பகுதிகளில் இருக்க பல தீவுகளையும் வந்து சோழர்களுடைய சைன்யமாக மாற்றுறாரு. ஸோ எந்த பக்கம் போனாலுமே நீங்கள் வந்து கடலில் எந்த பக்கம் போனாலுமே அது சோழர்களின் டெரிட்டரியாக தான் இருக்கும், சோழர்களுடைய நிலப்பகுதியாக தான் இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் கப்பல் எடுத்துகிட்டு போனாலே எங்கே இறக்குனாலும் நீங்கள் கட்டக்கூடிய வரியானது சோழர்களின் பொக்கிஷத்துக்கு, சோழர்களின் கஜானாவுக்கு தான் நேரடியாக போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. இதை தான் வந்து ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் இருக்கும் பகுதியை வந்து தனக்கு சாதகமாக, தன்னுடைய ராஜாங்கத்துக்கு சாதகமாக எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத பற்றின ஒரு தரிசனம் அவருக்கு இருந்தது. ஸோ அவருடைய காலகட்டத்திலையும் சரி, அதற்கு முன்னாடியும் அவருக்கு பிறகும் இந்தியாவில் எந்த மன்னனுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்ததா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். எல்லாருமே அவங்களுடைய நிலப்பரப்பை மட்டுமே எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நிலப்பரப்பில் மட்டும் கிடையாது, கடல் பரப்புலையும் நான் ராஜா தான் அப்படின்னு காட்டினார் ராஜேந்திர சோழன். இதனால தான் இவரை மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ராஜேந்திர சோழன் வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு பேர் எடுத்த கதையை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து தெற்காசிய நாடுகளில் வந்து அவருடைய எக்ஸ்பெடிஷன்லாம் எப்படி இருந்தது அப்படின்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா அவருடைய ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தியின் மூலமாக. இப்போ மெய்கீர்த்தி அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேனே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மெய்கீர்த்தி அப்படின்றது வந்து ஒரு வகையான இலக்கியம். அதாவது ஒரு அரசன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள், அவருடைய பிறப்பு, அவருடைய போர் வெற்றிகள் என்ன, அவருடைய சாதனைகள் என்ன, அவருடைய கொடைத்திறன் என்ன மாதிரி இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத அவர் வாழும் காலத்திலே மெய்கீர்த்தியாக கல்வெட்டில் எழுதப்படுறது ஒரு வழக்கமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம் தமிழக மன்னர்கள் வந்து உண்மைக்கு ரொம்ப தொலைவான விஷயங்கள்லாம் மெய்கீர்த்தியில் அந்த ராஜாவோட பெருமையாக எழுதுகிற ஒரு காலம் இருந்தது. அதாவது மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ராஜாவோட தொடர்பு படுத்தி எழுதுகிற காலம்லாம் இருந்தது. பட் உண்மைக்கு மிக நெருக்கமான உண்மையை மட்டும் எழுதுகிற ஒரு காலகட்டம் அப்படின்றதுக்கான தொடக்கம் வந்து சோழர்களின் அரசனான ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலேருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன நடந்ததோ உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை மன்னனோட வாழ்க்கை உள்ளபடி வந்து மெய்கீர்த்தியாக கல்வெட்டில் வடிக்கும் ஒரு பழக்கம் அவருடைய காலகட்டத்திலேருந்து தொடங்குச்சு. ஸோ அந்த வகையில் ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாகூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த மெய்கீர்த்தி கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சின்ன ஒரு கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தையும், அதாவது ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தியோட இவரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. அவருடைய ஒட்டுமொத்த அச்சீவ்மெண்ட்ஸும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எந்தெந்த ஊர், ஒரிசா, மத்திய பிரதேசம் போனார், இங்கேருந்து வந்து மேற்கு வங்கம் போனார், வங்காளம் போனார். ஸோ இது எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. அங்கேருந்து அவருடைய 13ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இவருடைய கடல் தாண்டி இவருடைய எக்ஸ்பெடிஷன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றியெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படியாக முடியும் இவருடைய மெய்கீர்த்தி. ஸோ ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான வரிகள் வந்து இதில் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் எந்தெந்த வெற்றிகள்லாம் வந்தாங்க, வங்காளம் வரைக்கும் போனார் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக வந்து எழுதியிருக்காரு. அங்கேருந்து அவருடைய 13ஆம் ஆட்சி ஆண்டு காலத்திலிருந்து அவர் கடல் தாண்டி போய் எந்தெந்த நாடுகள், எந்தெந்த தீவுகளை எல்லாம் வந்து கைப்பற்றினார் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கங்கள் எல்லாமே இவருடைய மெய்கீர்த்தியில் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இவருடைய மெய்கீர்த்தி எப்படி தொடங்குது அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமண்ணி வளர இரு நில மடந்தையும் அப்படின்னு தொடங்கி கோப்பர கேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு அப்படின்னு முடிகிற மாதிரியான ஒரு மெய்கீர்த்தியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பாதியை நான் படிக்க போகிறது இல்லை, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்க போது. உங்களுக்கு இவருடைய 13ஆம் ஆட்சி ஆண்டு காலத்திலிருந்து இவர் கடல் தாண்டி எந்தெந்த ஊர்களெல்லாம் வந்து அவர் போய் கைப்பற்றினார் அப்படின்றத நமக்கு சரித்திர குறிப்போடு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெய்கீர்த்தி அங்கேருந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். சரியா? இந்த மெய்கீர்த்தியில் பாதி பாடலுக்கு மேலே தான் இவருடைய கடல் தாண்டி இவர் போன அந்த விஷயங்கள் பற்றிலாம் எழுதியிருக்காங்க. எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, அலைக்கடல் நடுவுள் பல களம் செலுத்தி சங்கிராம விசையோ துங்க வன்மன் ஆகிய கடாரத்து அரசனை
அப்படின்னு ஆரம்பிக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடாரத்தில் சங்கராம விஜயோதுங்கன் அப்படின்ற வர்மன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தார் இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதாவது அலைக்கடல் நடுவில் பல களம் செலுத்தி, அதாவது பல கப்பல்கள்லாம் செலுத்தி சங்கராம விஜயோதுங்கவர்மனை வந்து எதிர்த்த கதையை வந்து இவர் சொல்றாரு. எப்படி இருந்துதான், கடாரத்து அரசனை வாகையம் பொறுகடல் கும்ப கரியடும் அகப்படுத்து உரிமையில் பிறக்கிய பெருநிதி பிறக்கமும் ஆர்த்தவன் அகநகர் போர் தொழில் வாசலில் விச்சாதர தோரணமும் முத்தொழில் புனைமணி புதவமும் கனமணி கதவும் அப்படின்னு எழுதியிருக்காரு. கதவமும் அப்படின்னு, அதாவது சங்கராம விஜயோதுங்கனை வந்து எந்த மாதிரியெல்லாம் போய் களம் செலுத்தி அவரை போய் போரிட்டு அங்கேருந்து கைப்பற்றின பொருட்கள், அதாவது தோரணம், கனமணி, கதவு, இந்த மாதிரி அங்கேருந்து என்ன மாதிரியான செல்வங்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்றத இதில் எழுதியிருக்காரு. அடுத்தது, நன்மலையூரையில் தொன்மலையூரும் ஆழ்கடல் அகழ்சூழ் மாயுரு டிங்கமும் அப்படின்றாரு. அதாவது மாயுரு டிங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாயுரு டிங்கம் அப்படின்றது மலாயா நாட்டில் நடுவில் இருக்க ஒரு இடம், ஒரு சின்ன நிலப்பரப்பு. இதுதான் மாயுரு டிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தையும் ராஜேந்திர சோழன் பிடிச்சிருக்காரு. அடுத்ததா, கலங்கா வல்வினை லங்கா சோகமும் காப்புரு நிறைப்புணல் மாப்பப்பாளமும். இப்போ லங்கா சோகம் அப்புறம் மாப்பப்பாளம், இந்த 2 இடங்கள் வந்து இங்க குறிப்பிடப்படுது. லங்கா சோகம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லங்கா சோகம் அப்படின்னா அந்த காலத்துல மலாயா நாட்டுல கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு துறைமுகத்தோட பேர் தான் லங்கா சோகம். ஸோ இந்த இடத்த கைப்பற்றியிருக்காரு. அதே மாதிரி மாப்பப்பாளம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மலாயா நாட்டுக்கும் தாய்லாந்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, அதை வந்து கிராப்பூசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட நிலப்பரப்பு தான் அந்த காலத்துல மாப்பப்பாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தையும் ராஜராஜ சோழன் கைப்பற்றிட்டார். அடுத்தது, கலாமுதிர் கடுந்திரல் லாமூரி தேசமும் கலை தக்கோர் புகழ் தலை தக்கோலமும். இப்போ லாமூரி தேசம், தலை தக்கோலம் அப்படின்னு 2 இடங்களை பார்க்குறோம். இப்போ லாமூரி தேசம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவுகள் இருக்கு இல்லையா, அதோட வடக்கு பகுதியில் இருக்க ஒரு இடம். இது வந்து அக்ஷயமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் லாமூரி தேசம். அடுத்தது தலை தக்கோலம் அப்படின்றது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நிலப்பரப்புல இருக்கு. இது வந்து அந்த காலத்துல ஸ்ரீ விஜயா டைனஸ்டிக்கு உட்பட்ட ஒரு இடம். ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லை எங்கேருந்து ஸ்ரீ விஜயா டைனஸ்டிக்குள்ளே வந்து நீங்கள் வணிகம் செய்கிறதுக்காக போனீங்க அப்படின்னா முதல்ல போய் இறங்குற இடமே இந்த தலை தக்கோலம் தான். அப்படின்றதுனால இந்த இடத்த கைப்பற்றுறது அப்படின்றது ரொம்ப கமர்ஷியலி முக்கியமான ஒரு வணிக ரீதியிலான முக்கியமான ஒரு முடிவாக இருந்திருக்கு. அடுத்ததா, தீதமர் வல்வினை மாதமாலிங்கமும் அப்படின்றாரு. தேன கலர்பொழில் மாணக்க வாரமும். இதில் மாதமாலிங்கம், மாணக்கவாரம் அப்படின்னு 2 இடங்களை சொல்றாரு. இது 2 எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாதமாலிங்கம் அப்படின்றது வந்து மலாயா ஊர் இருக்கு இல்லையா, ஸோ மலாயாவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்க துறைமுகத்தை தான் வந்து பழைய பேர்ல சொல்றாங்க. அதே மாதிரி மாணக்கவாரம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடம் தான். அது என்ன அப்படின்னா நக்கவாரம் தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம். ஸோ நிக்கோபார் தீவுகள் தான் அந்த காலத்துல நக்கவாரம், மாணக்கவாரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்தையும் ராஜேந்திர சோழன் விட்டு வைக்கலையா. இப்போ மெய்கீர்த்தியோட கடைசி வரிக்கு கடைசியா கடாரத்துக்கு வராரு. அதாவது தொடுகடற் காவல் கடுமுரண் கடாரமும் மாப்பொரு தண்டாட் கொண்ட கோப்பர கேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு அப்படின்னு இந்த மெய்கீர்த்தி முடியுது. ஸோ இந்த மெய்கீர்த்தியை படிக்கிறதன் மூலமாவே நமக்கு உண்மையிலேயே ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சோழ சைன்யத்தை எப்படியெல்லாம் விஸ்தரிச்சிருக்காரு, அவருடைய கடல் தாண்டி தமிழருடைய நிலப்பரப்பு அப்படின்றது எங்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ மெய்கீர்த்தியில வந்து நான் எத்தனை நாடுகள் சொன்னேன், எத்தனை தீவுகள் சொன்னேன் அப்படின்னு நீங்களே எண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ சோழ ராஜ்யத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கடல் தாண்டி இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய கப்பற்படை தேவைப்பட்டிருக்கும், எத்தனை களங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும், அப்போ எவ்வளவு வலுவான ஒரு கப்பற்படையை வந்து வச்சிருப்பாங்க, அவங்களுடைய போர் படைகள் எவ்வளவு சிரமமான படைகள் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ ராஜேந்திர சோழனை மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு சொல்றதுல இருந்து வியப்பு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ இப்படியாக ராஜேந்திர சோழனுடைய ஃபாரின் எக்ஸ்பெடிஷன்ஸ்லாம் என்ன, எப்படியெல்லாம் வந்து கடல் தாண்டி புலிக்கொடியை பறக்க விட்டார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது சைவ மதங்களுக்கும் அவருடைய அறப்பணிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத கடைசியாக பார்த்துடலாம். இப்போ இவருடைய சைவ பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சொல்றது கங்கை கொண்ட சோழீச்சரம். இவ்வளோ பெரிய கோயிலை தந்தையார் கட்டின அந்த ஒரு எக்ஸலன்ஸ் அப்படின்னு, ஆர்கிடெக்சுரல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம தஞ்சை பெரிய கோயில் இல்லையா. ஸோ அது கட்டினதுக்கு அப்புறமா அதுக்கு நிகரான ஒரு கோயிலை கட்டுறதுக்கு வந்து பெரிய ஒரு பிரயத்தனப்பட்டு வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காளஹஸ்தி கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆந்திர பகுதியில் இருக்கு. ஸோ காளஹஸ்தி கோயிலையும் ராஜேந்திர சோழன் தான் வந்து கட்டி கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கோயிலுக்கும் வந்து நிறைய மானியங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம இவருடைய சைவ பணிகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா முக்கியமாக ராஜேந்திர சோழனுடைய பணிகளில் சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை ஈஸ்வரம் அப்படின்றது. இப்போ பள்ளிப்படை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இறந்தவங்களுக்கு
ஞாபகமாக வந்து கட்டக்கூடிய ஒரு கோயில். இப்போ பள்ளிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ இறந்தவங்களை நம்ம மனதுக்கு நெருக்கமானவங்க அவங்கள சிறப்பு பண்ணணும் அப்படின்னா அவங்க எரியூட்டப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த பள்ளிப்படை கோயிலை வந்து கட்டுவாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ராஜேந்திர சோழன் அவருடைய பெற்ற தாய்க்கு பள்ளிப்படையை கட்டலை, ஆனால் அவருடைய சிற்றனை அதாவது ராஜராஜ சோழனின் மனைவிகளில் ஒருவரான பஞ்சவன் மாதேவிக்கு இந்த பள்ளிப்படை ஈஸ்வரத்தை கட்டியிருக்காரு. ஸோ அதன் சிற்றனைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த பள்ளிப்படை வந்து கட்டியிருக்காரு. இது வந்து தஞ்சாவூர் பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஒரு மன்னன் வந்து பொதுவாக ஒரு மன்னனோட வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், ஒன்று அவர் வந்து காலம் முழுக்க போர் அப்படின்னு போயிருந்தாருன்னா இந்த பக்கம் வந்து கலாச்சாரத்தை செறிவுபடுத்துறது, மக்களுடைய நல்வாழ்வு, அதுக்கப்புறம் விவசாயம், இதை பற்றிலாம் யோசிக்காமல் போயிடுவாங்க. இல்லை இந்த பக்கமாக ஏதோ கோயில் கட்டுறது இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு பகைவர்களோட வந்து போர் புரியறதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு திடமான ஒரு மனுஷனாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் போர் வேணுமா உங்களுக்கு போர், கடல் தாண்டி போய் போரிடணுமா போரிடுறேன், கப்பல் படையை வந்து பெருக்கணுமா, உலகத்தோட மிகச்சிறந்த கப்பற்படையை கட்டுமானம் பண்ணணுமா அதையும் பண்ணுறேன், என்னுடைய வணிகர்களை பாதுகாக்கணுமா பாதுகாக்கிறேன், மக்களுக்கு வந்து பாசன வசதிக்கான ஒரு ஏரியை கட்டி கொடுக்கணுமா நான் பண்ணுறேன், நீர் மேலாண்மையாக செய்கிறேன், சைவ சமயத்துக்கு வந்து நிறைய தொண்டுகள் செய்யணுமா அதையும் செய்கிறேன் அப்படின்னு அவர் எல்லாருக்குமான ஒரு மன்னனாக இருந்திருக்காரு. இவர் எல்லாருக்குமான ஒரு மன்னனாக இருந்திருக்காரு. அது முழுமையான மாமன்னன் அப்படின்னு நம்ம வந்து ராஜேந்திர சோழனை தாராளமாக நம்ம கூப்பிடலாம். ஸோ அவருடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த ராஜேந்திர சோழன் கடைசியாக அவருடைய 80வது இல்லை 70வது வயது அப்படின்னு கணக்கு வரும் 1044வது வருஷத்தில் வந்து இயற்கை எய்துறாரு. இவர் எவ்வளோ ஸ்திரமான ஒரு சோழ ராஜ்யத்தை வந்து கட்டுமானம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு, அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா இவர் காலம் முடிஞ்சு ஒரு 300-400 வருஷத்துக்கு வந்து சோழ ராஜ்யத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு திடமான ஒரு ராஜ்யத்தை விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் ராஜேந்திர சோழன் அவருடைய வரலாறு. அவருடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக ராஜேந்திர சோழனை கொண்டாடுறதுக்கான எல்லா காரணங்களையும் நம்ம தமிழக மக்களுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ராஜேந்திர சோழன் பற்றி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.